Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா combination of errors. So previous lecturesல நம்ம combination of errorsல addition subtraction அதுல error வந்ததுனா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதுக்கான காமன் ரூல் என்னங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா combination of errorsல multiplication, division அதே மாதிரி a number raised to a power அதுல error வந்ததுனா எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இதுக்கான காமன் ரூல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? So first multiplication. So multiplication எடுத்தோம்னா அதுல நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ங்கறத பாப்போம். So multiplication. So என்ன பண்றேன்னா ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். A and B. So அதோட ப்ராடக்ட் அவுட்புட் Z ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த AB ல மெஷர்ட் குவாண்டிட்டில எரர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ so A plus or minus delta A into B plus or minus delta B. So இதே மாதிரி Z plus or minus delta Z. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். So A அதே மாதிரி B இதோட சேர்ந்து மல்டிப்ளை plus or minus A into delta B plus or minus B into delta A plus or minus delta A into delta B. That is multiplication, common multiplication நம்ம ரெண்டு டேர்மையும் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே. ஸோ இங்கே Z plus or minus delta Z. இப்போ என்ன பண்ண போறேன்னா LHS இதை நான் divide by Z அதே மாதிரி RHS divide by AB இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ Z plus or minus delta Z by Z அதே மாதிரி இங்கே ABயால் டிவைட் பண்ணுறேன். AB by AB plus or minus A into delta B by AB plus or minus B into delta A by AB plus or minus delta A delta B by AB. ஸோ நம்ம ABயால் டிவைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் Z டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி எழுதலாம் இந்த டேர்மை 1 plus or minus delta Z by Z. ஸோ இது எனக்கு 1 ஆயிரும் plus or minus. ஸோ எனக்கு ஏவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்குது delta B by B plus or minus. இங்கே எனக்கு BB கேன்சல் ஆயிரும். ஸோ delta A by A plus or minus. இந்த இடத்துல எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இந்த delta A delta B ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சம்மேஷனோட delta A delta B சம்மேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ தான் வரும். ஸோ அந்த கம்மியான வேல்யூ என்ன பண்ணலாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், தேவையில்லை. சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது இதுதான். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 1 1 கேன்சல் ஆயிரும். 1 1 gets cancelled. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் delta Z by Z is equal to plus or minus delta A by A plus or minus delta B by B. இது எனக்கு ஃபைனல் ரிசல்ட். இதில் எனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர். ஸோ இதில் எனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா delta Z by Z is equal to delta A by A plus delta B by B. இது எனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர். ஓகே. ஸோ இதே சேம் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம டிவிஷனுக்கு இதே மாதிரி பண்ணிடலாம். ஸோ எரர் இன் டிவிஷன். எரர் இன் டிவிஷன். ஸோ இங்கே தான். ஸோ Z is equal to A by B. ஸோ இங்கே வித் எரரோட ரெப்ரசன்ட் பண்ணுறேன் நான். ஸோ A plus or minus delta A by B plus or minus delta B. ஸோ இங்கே Z plus or minus delta Z. நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்மில் ஏவை நான் காமனாக எடுக்கிறேன். மேலே நியூமரேட்டரில் 1 plus or minus delta A by A. இதே மாதிரி டினாமினேட்டரில் பியை காமனாக எடுக்கிறேன். ஸோ delta B by B. ஸோ Z plus or minus delta Z. ஸோ இங்கே என்ன பண்ணேன்னா அந்த A by Bக்கு பதில் Zன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை நியூமரேட்டர் கொண்டு போகிறேன் நான். ஸோ 1 plus or minus delta A by A. இது நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். 1 plus or minus delta B by B whole power minus 1. ஸோ இது பாருங்க, இது ரெண்டுமே பாருங்க எனக்கு இந்த ஃபார்மில் இருக்கு. 1 plus x that is a binomial form whole power n. இதை நான் எப்படி எழுதலாம்னா 1 plus nx
எழுதலாம். அதோட நிப்பாட்டிக்கலாம். எப்போ? ஃபார் எக்ஸ் இஸ் வெரி லெஸ் தேன் 1. 1 கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து அதோட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டேர்மாக தான் இருக்கும். டெல்டா ஏ பை ஏ டெல்டா பி பை பிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப கம்மியான டேர்மாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு Z 1 ப்ளஸ் இங்கே பவர் 1 இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டெல்டா ஏ பை ஏ தான் வரும். இங்கே வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இங்கே மட்டும் நான் வந்து சைன் மைனஸ் வரனால அதை மாற்றிக்கிறேன். மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். டெல்டா பி பை பி. ஸோ இந்த Z இங்கே கொண்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ இது எப்படி வரும்? Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z பை Z இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. அதே மாதிரி 1 மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி பை பி. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த டேர்மை ரெண்டு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ மைனஸ் ப்ளஸ் டெல்டா பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டெல்டா பி பை ஏபி. இதான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த டேர்மில் என்னென்னா வந்து இந்த ஃபைனல் டேர்ம் எலிமினேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து எனக்கு ரொம்ப கம்மியான ஸ்மாலாக வரனால அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ என்ன ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் நமக்கு எப்படி எழுதிக்கலாம்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z by Z is equal to 1 plus or minus delta A by A minus plus of delta B by B. இதில் இந்த 1 1 நம்ம எலிமினேட் பண்ணோம்னா ஃபைனல் என்ன வரும்? plus or minus delta Z by Z is equal to plus or minus delta A by A plus or minus delta B by B. Okay. So இதில் நமக்கு என்னது? Maximum possible error. Maximum possible error என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, so delta Z by Z is equal to delta A by A plus delta B by B. ஸோ இதான் வந்து எனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர். ஸோ எனக்கு மல்டிப்ளிகேஷன் என்ன வந்துச்சோ அதே தான் வந்து டிவிஷனுக்கும் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரூலுக்கு வாங்க. ஸோ when two quantities are multiplied or divided, the relative error in the final result is the sum of relative error in the individual quantities. பாருங்க, relative error in the final result is equal to sum of relative errors in the individual quantities. இதான் ரெண்டுது காமனாக வருது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரூல் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சிமிலராக வந்து error, what happens when error to a power raised to a number இருந்ததுன்னா அதுக்கு error வந்து error in a measured value raised to a power. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து Z is equal to என்ன எடுத்துக்கிறேன்? A பவர் n எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம அதே மாதிரி போகலாம். ஸோ A வித் எரரோட எழுதுறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A ஹோல் பவர் n. ஸோ Z வித் எரரோட ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z. ஸோ இதில் என்னென்னா A பவர் n நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A பை A ஹோல் பவர் n. ஓகே. ஸோ A பவர் n. ஸோ இங்கே Z. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே சேம் ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலா இருக்கிறனால அதே மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ an 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்டூ டெல்டா A பை A. ஏன்னா அதே சேம் ஃபார்முலா இதே ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு சைடும் Z-ஆல் டிவைட் பண்ண போகிறேன் நான். ஸோ Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z பை Z இஸ் ஈக்குவல் டு A பவர் n பை Z. ஸோ இங்கே ஜெட்டுங்கிற பாருங்க இஸ் ஈக்குவல் டு A பவர் n-ஆல் வந்து இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டுமே சேம் டேர்ம் தான். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே எப்படி வரும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z பை Z இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்டூ டெல்டா A பை A. ஸோ இந்த 1 1 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z பை Z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்டூ டெல்டா A பை A. So the maximum possible error is என்னன்னா
delta z by z is equal to n into delta a by a. So இதான் வந்து நம்மளுக்கான general form. Okay. So இதுக்கான அப்ப இதுக்கான ரூல் எப்படி எழுதுவோம் நம்ம? So the relative error in a physical quantity raised to power n is the n times the relative error in the individual quantity. So this is an example of சொல்றேன் பாருங்க. So z is equal இந்த மாதிரி இருக்கு. a power p, b power q, c power r. So இது with relative error எழுதுனா எப்படி எழுதுவீங்க? So delta z by z is equal to இங்க பாருங்க p into delta a by a plus q into delta b by b plus r into delta c by c. So இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். z is equal to a power p, b power q divide by c power r. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே தான். p into delta a by a plus q into delta b by b plus r into delta c by c. இங்கே டினாமினேட்டர் வருது நீங்கள் மைனஸில் போடக்கூடாது. இதை நம்ம ப்ளஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் representing the relative errors when a number is raised to a power. So இதுக்கான corresponding rule இதான். அதே மாதிரி இப்படி தான் நம்ம represent பண்ணுவோம். So இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து rule for multiplication, division and a number raised to a power. Okay. So இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay. Thank you.